படுகிறது. இந்த டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபினாலே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முருகேஷ், ஃபர்ஸ்ட் ஓவர் கூட சுரேஷ். ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காரு. ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே முத்து கையில் போயிருக்கு ஒரு ரன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் வடிவேல் இப்போ ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் முத்துக்குமார் அகை அவரை தேடி போட்டு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. பேக் டு பேக் 2 பாலில் ஒரே ரிலீஜனில் ஒரே ஃபீல்டர்கிட்ட போய் 2 சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. அவரோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி ஃப்ளிக்குமாய் போயிருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்கு. 2 ரன்னாக பவுண்ட்ரியானு பார்த்தா ஃபீல்டர் விஜய் விரட்டி போனார். ஸ்டாப் பண்ணாரு. நல்லா ஸ்டாப் 2 ரன் ஓட்டாங்க. இங்கே 3வது ரன்னுக்கான ட்ரையானு பார்த்தா பின்னாடியே பேக்கப் ஃபீல்டர் வந்திருக்காரு. 2 ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க. நல்ல ஃபீலிங் அப்போ நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு விஜய். பாலோட 5th ஒன் இந்த மாதிரி ஃப்ளிக்குமாய் போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பிள்ளையார் கையில் போயிருக்கு. டேரக்ட் அடிக்கிட்டான்னு பார்த்தா அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கர் மார்க்ஸ் ஒரு ரன் ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் 1 மோர் சப்போர்ட் பண்ணி போனார். ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க தாந்தானி. முதல் ஓவருக்கு 5 ரன். 2வது ஓவர் போட முத்துக்குமார் அந்த டீமோட கேப்டன். ஃபர்ஸ்ட் பால் குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு முத்து. பாலோட செகண்ட் ஒன் இந்த முறை கொஞ்சம் வித்து கொடுத்தாரு. அங்கே பாயிண்ட் தலைக்கு மேலே சூப்பராக ஆனார். கிளாசிக்காக ஒரு பவுண்ட்ரி. தேர்ட் ஒன் இந்த முறை கேப்பில் போயிருக்காங்க. சூர்யா வந்துடுவார். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. முன்னாடி போன ஃபீல்டர் சூர்யா கையில் தான் போயிருக்கு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனார். அகைன் அனதர் ஒன் டாட் பால். இந்த ஓவரில் 3 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முத்துக்குமார். 2 ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க தாந்தானி. 3வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா சுரேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி போகுதான்னு பார்த்தா அங்கே சிங்கம் வந்துட்டார். விரட்டி வந்துட்டார். நல்ல ஸ்டாப். பாலோட தேர்ட் ஒன் ஒரு வேரியேஷன் போட்டிருக்காரு. இந்த மாதிரி லாங் ஆஃப்ல போயிருக்காங்க. அங்கே பில்லர் பாண்டி இருக்காரு. லெஃப்ட் பாண்டி நல்லா ஸ்டாப். ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே பில்லர் மணி கையில் போயிருக்கு. அதை ரன் அவுட்டாக மாத்திரான்னு பார்த்தா எடுத்து அடிக்கல. ஒரு ரன் ஓட்டாங்க. சுரேஷோட லாஸ்ட் 1 மோர் சப்போர்ட் பண்ணி போனார். அனதர் ஒன் டாட் பால். போன ஓவரை தொடர்ந்து இந்த ஓவர்லையும் 3 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. வள்ளிக்காடு கேஜிஎஃப். 3 ஓவருக்கு 14. 4வது ஓவர் கூட பாலா அப் டு ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. ரெண்டுக்கான ட்ரையாக தான் ரன் அவுட்டாக இருந்திருக்கும். ஓடலை. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பாலா. செகண்ட் ஒன் இந்த முறை வெட்டு தட்ட பார்த்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் இல்லை. பாண்டி தான் விரட்டி போகணும். விரட்டி போயிட்டாங்க பார்த்தா மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. பின்னாடியே முத்துக்குமார் வந்தார். 2 ரன் ஓடிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் சுற்றி திரும்ப குயிக்கரான டெலிவரி. பாலா கையில் இருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விட்டு தட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சின்ராசை தான்னா பவுண்டரிக்கான சான்ஸை பார்த்தா பின்னாடியே பாண்டி குயிக்கராக போயிருக்காரு. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. தெளிவாக கீப்பர் எண்ணில் த்ரோ அடித்தாலும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒரு ஸ்லோயர் போட்டிருக்காரு. தெளிவாக எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸை பார்த்தா பின்னாடி சூர்யா பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது மிஸ் ஃபீல்டு பண்ணார். பின்னாடி சிங்கம் வர 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அகைன் ஒரு டாட் பால். இந்த பவுலரும் இந்த ஓவரில் 3 பால் டவுட் பாலாக போட்டிருக்காரு. கடைசி 3 ஓவர்லையும் 3 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க 3 பவுலருமே. இந்த ஓவர் கூட மணி இன்னிடேவில் பர்த்டே பாய். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலான்னு பார்த்தா கையில் பட்டதை மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு ரன் ஓட்டாங்க. அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. பர்த்டே பாய் பதிவு பண்ணுற ஃபர்ஸ்ட் டாட் பால் இன்னிடேவில். அவரோட தேர்ட் ஒன் இந்த முறை உடச்சி போட்டார். பவுலர் கைக்கு தான் போயிருக்கும். பேக் டு பேக் 2 டாட் பால்.
பாண்டியோட 4th ஒன். முறை சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பிள்ளையார் இருக்காரு மணி. நல்ல ஸ்டாப் போடுறேன். பாலோட 4th ஒன், சாரி 5th ஒன். இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சு, பின்னாடியே ஃபீல்டர் இருக்காரு. பாண்டி பாலை கலெக்ட் பண்ணால் இந்த பாலும் வர்றேன். பேக் டு பேக் 2 வைடு போயிருக்கு. லாஸ்ட் 1 மோர் ரீபால். இந்த முறை தெளிவாக போட்டார். 4வது பவுலராக கன்சியூட்டாக 3 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஓவர்லையும் மணி 3 பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 4 அடிச்சிருக்காங்க. தாந்தானி இந்தியன் கிரிக்கெட் கிளப் 25 டார்கெட் ஃப்ரம் பள்ளிக்காடு KGF. 25 டார்கெட். எல்லா மேட்ச் போலவே இந்த மேட்ச்லேயும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சின்ராஸ், நான் சைக்கிள் இருக்க போகிறது பாண்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது சிம்பு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் பட்டு ட்ராப் ஆயிருக்கு. கேட்சை பிடிச்சிருந்தா மேட்ச்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் ஆகிருந்திருக்கும். 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் முதல் முறையாக பவுண்டரியில் ஸ்டார்ட் பண்ணாமல் ரன்னை இந்த மேட்ச்சில் தான் தொடங்கியிருக்காரு சின்ராஸ். 2 ரன்னா. போன பால் ஒரு ஓடி போயிருக்கு. முதல்ல ஒரு பாலுக்கு 4 ரன் கணக்காக இருக்குது. செகண்ட் பால் உடம்புல பட்டிருக்கு. குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அந்த எண்ணில் அடிக்கலை, வச்சுட்டாங்க. ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஒரு 3rd ஒன். இந்த முறை பேட்டை குறுக்க கொடுத்தாரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. தெளிவாக போட்டிருக்காரு. த்ரோவை தெளிவாக அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸ் ஆகிருக்கும். ஒரு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை பேட்டை பிகே இந்த ஸ்டம்புக்கு போயிருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்ட்ரி போயிட்ஸ். ஸோ இந்த மேட்ச்லையும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு சின்னராசு. பாலோட 5th ஒன். இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. 6 பவுண்டரியான்னு பார்த்தா 4 பவுன்ஸ் பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு சின்ராசு. லாஸ்ட் 1 மோர். இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி கொண்டு வரலனா என்ன, ஹார்டிக் பவுண்டரியை ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பதிவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி 3 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு சின்ராசு. இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. ஆட வேண்டிய டார்கெட்டை கிட்டத்தட்ட முதல் ஓவர் பக்கம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். முதல் ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் படம் முருகேஷ். ஃபர்ஸ்ட் பால்லே பாண்டி 6 தாண்டி எப்பயும் சொல்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. போன ஓவரில் சின்ராசு எக்ஸ்பென்சிவாக கொண்டு போனால் இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 அடிச்சு மேட்சை டை ஆக்கிட்டாரு பாண்டி. பாலோட செகண்ட் ஒன். இந்த முறை அப்டி ஏக்கரா வந்திருக்காரு. நல்ல ஸ்டஃபீல்டில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட 3rd ஒன். ஃபுல் டாஸான பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டில் நல்ல டேக்கை நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. சூப்பர் கேட்ச். ஃபஸ்ட்டு பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக மணி. குயிக்கரான டெலிவரி, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்சுக்கு திரும்பினாரு. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. முருகேஷ் நல்லா போட்டுக்கிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு காரணமாக பர்த்டே பாய் விளாட்ற ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அவரோட ஃபர்ஸ்ட் ரன்னை வின்னிங் ஷாட்டாகவும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இணைய தேவை தொடர்ந்து அவர் பர்த்டே பாய் நிறைய மேட்சஸ் வின் பண்ண வாழ்த்துக்கள். அதே மாதிரி KGF ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ட்ரு பண்ணி இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆயிருக்காங்க. KGFோட ஸ்குவாடை வச்சு வாழ்த்துக்கள். இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் வள்ளிக்காடு KGF. அவர்கள் முதல் பரிசை வள்ளிக்காட்டு அணி வீரர்களுக்கு வழங்குகிறார். இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன் வள்ளிக்காடு KGF. ரொம்ப நாளைக்கு அப்புறம் KGF டீம் ஒன்று சேர்ந்து விளையாண்டு இந்த டோர்னமெண்ட்டில் ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் சாம்பியன் ஆயிருக்காங்க. MB சார் அவங்க கையில் இருந்து அந்த ப்ரைஸை வாங்குறது கண்டிப்பாக அவங்களுக்கு பெருவிதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட்டோட மேன் ஆஃப் த சீரீஸ் பாண்டி ஃப்ரம் வள்ளிக்காடு KGF டீமில் இருந்து நிறைய மேட்ச் ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் பவுலர் சுரேஷ் ஃப்ரம் வள்ளிக்காடு. இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் மாலையீடு கார்த்தி ஃப்ரம் முஸ்லகுளம் டீம். கார்த்தி என்ன போன காரணத்தினால அக்ரம்பாய் அவர் வாங்கிக்குவாங்க அந்த அவார்டை. டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் மாலையீடு கார்த்தி.
பரிசை வழங்கிய இந்த டோர்னமெண்டோட ரன்னர் தாந்தானி இந்தியன் கிரிக்கெட் கிளப். இரண்டாம் பரிசு தாந்தானி இந்தியன் கிரிக்கெட் கிளப் அணி வீரர்கள். இந்த டோர்னமெண்டோட தேர்ட் பிரைஸ் உசிலங்குளம் புதுக்கோட்டை கருணாநிதி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்டோட ஃபோர்த் பிளேஸ் ரெண்டு டீமும் சேர்ந்து வாங்கிக்கிறாங்க. கரம்பக்காடு விஸ் கீரமங்கலம். கரம்பக்காடோட ஸ்குவாட் இல்லை, கீரமங்கலத்தோட பிளேயர்ஸ் மட்டும் அந்த டிராஃபி அண்ட் ப்ரைஸை வாங்கிக்குவாங்க, ஷேர் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பொன் செல்வராசர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக மைக் ஜெட் அன்பளிப்பு பாலு ஆரியஸ் ராதா அவர்களுக்கு 4வது பரிசு வழங்கிய ராதா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. பந்தல் அன்பளிப்பு அசோகன் மளிகை கௌரவப்படுத்தப்படுகிறது. பந்தல் அன்பளிப்பு அளித்த கௌதம் அடுத்தபடியாக சுழல் கோப்பை வழங்கிய அவர் சார்பாக ராகவா பைனான்ஸ் உரிமையாளர் கனரா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு 2 நாளாக யூடியூப் எடுத்த ஆடுகளம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆடுகளம் யூடியூப் சேனல் ஜெயராம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இலவசமாக எங்களுக்கு ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது. இலவ